வணக்கம் மக்களே, உங்களுக்கு வங்கியில் கணக்கு இருந்து ஏடிஎம் கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டணம் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க, எதற்காக அந்த கட்டணம் பிடிக்கப்படுது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உங்களுக்கு கணக்கு இருக்கிறதா? குறிப்பாக சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற சேமிப்பு கணக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் உடனே உங்கள் வங்கி கணக்கு ஸ்டேட்மெண்ட்டை உன்னிப்பாக செக் செய்யுங்கள் மக்களே. ரூபாய் 236 முதல் ரூபாய் 425 வரை உங்கள் கணக்கில் இருந்து ஒரு தொகை உங்களுக்கே தெரியாமல் பிடிக்கப்பட்டுள்ளதா என்பது செக் செய்து பாருங்கள். எதற்காக இந்த தொகை பிடிக்கப்பட்டது என்ற விவரங்களை காண்போம். SBI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பாரத ஸ்டேட் வங்கியுடன் பல கோடி வாடிக்கையாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வங்கி வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு விதமான வங்கி சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக SBI வங்கி அதன் வாடிக்கையாளர்களுக்கு பல விதமான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது. ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பது முதல் பல கேஷ்பேக் நன்மைகள் மற்றும் ரிவார்ட் பலன்களை இந்த கார்டுகள் வழங்குகிறது. SBI வங்கி தற்போது அதன் வாடிக்கையாளர்களுக்கு 10 முதல் 11 வகையிலான டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது. உங்களிடம் SBI வங்கி கணக்கு இருக்கிறது என்றால் கட்டாயம் கீழ்வரும் டெபிட் கார்டுகளில் ஏதேனும் ஒன்றாவது உங்களிடம் இருந்தாக வேண்டும். கிளாசிக், சில்வர், குளோபல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு, யுவா கோல்ட் காம்போ, மை கார்டு டெபிட் கார்டு, பிளாட்டினம் டெபிட் கார்டு, பிளாட்டினம் பிசினஸ் ரூபே டெபிட் கார்டு, பிரைட் ஆர் பிரீமியம் பிசினஸ் டெபிட் கார்டு. இந்த ஒவ்வொரு விதமான டெபிட் கார்டுகளுக்கும் SBI வங்கி தனித்தனி வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை அதன் வாடிக்கையாளர்களிடமிருந்து சமீபத்தில் வசூலித்துள்ளது. இதில் கிளாசிக், சில்வர், குளோபல் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் 200 பிளஸ் GST உடன் மொத்தமாக ரூபாய் 236 கட்டணத்தை வசூலித்துள்ளது. அதேபோல் இந்த பிரீமியம் கார்டு சேவைகளுக்கு கூடுதல் கட்டணத்தை SBI வசூலித்துள்ளது. உங்களிடம் SBI யுவா கோல்ட் காம்போ மை கார்டு டெபிட் கார்டு இருந்தால் வங்கி உங்களிடம் இருந்து ரூபாய் 250 பிளஸ் GST உடன் கட்டணத்தை வசூலிக்கும். அதேபோல் பிளாட்டினம் டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் 325 பிளஸ் GST மற்றும் பிளாட்டினம் பிசினஸ் ரூபே டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் 350 பிளஸ் GST கட்டணத்தையும் வசூலிக்கும். இறுதியாக SBI பிரைட் ஆர் பிரீமியம் பிசினஸ் டெபிட் கார்டு பயனாளர்களிடம் இருந்து ரூபாய் 425 பிளஸ் GST என்ற அளவில் வருடாந்திர பராமரிப்பு கட்டணத்தை வசூலிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இந்த தொகை பல வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து தானாக பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அக்கவுண்டில் பேலன்ஸ் திடீரென ஒரு தொகை குறைவதாக உணர்ந்தால் அதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆகையால் உங்கள் வங்கி கணக்கில் மேல்கூறிய கட்டணங்களில் இருந்து உங்கள் டெபிட் கார்டு உடன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு தொகை எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனே செக் செய்து பாருங்கள். வங்கி செல்லாமல் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் செய்ய யோனோ மொபைல் ஆப்ஸ் பயன்படுத்துங்கள் அல்லது SBI ஆன்லைன் பேங்கிங் சேவையை பயன்படுத்துங்கள். ஸோ எதற்காக இந்த அமௌண்ட் வங்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.